ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமேன். When you pass through the waters, I will be with you, and through the rivers, they shall not overflow you. When you walk through the fire, you shall not be burned, nor shall the flame scorch you. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறது, நான் உங்களோடு கூட சதா காலமும் நித்திய காலமாய் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று. ஆம், நம்முடைய தேவன், நம்முடைய நல்ல மேய்ப்பன். அவர் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், மாதமும், வருடமும் உங்களோடும் என்னோடு கூட இருந்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு சந்தித்து வருகிற தேவனாய் இருக்கின்றார். வேதம் சொல்லுகிறது போல, நீங்கள் ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று. அநேக விதமான பாடுகள் ஊழாய் நடக்கின்ற போது, வெள்ளம் உங்களை மூடிக்கொள்ளும் என்ற ஒரு சூழ்நிலைகள் வந்த பொழுதும் கூட கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அந்த ஆறுகளின் ஊடாய் நீங்கள் நடக்கின்ற போது உங்களுடைய கரத்தை அவர் பிடித்து அக்கறைக்கு உங்களை பத்திரமாய் கொண்டு சேர்ப்பார். ஆம், இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வெட்டாந்தரையிலே நடத்தி கொண்டு போனது போல நம்மை கூட அவர் ஒவ்வொரு நாளும் அப்படியே நடத்துவார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அக்கினியிலே நடப்பது போன்ற வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து வருகிறேன், இந்த சூழ்நிலைகளை எப்படி என்னால் மாற்ற முடியும் என்று. எனக்கு பிரியமான தேவஜனமே, சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ இதே சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்க்கை வந்த பொழுது அவர்கள் ஒன்றை மாத்திரம் செய்தார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவனை நாங்கள் மறுதலிக்க மாட்டோம். சூழ்நிலைகள் வித்தியாசமாக வரலாம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நினைப்பது போல இல்லாமல் போகலாம், ஆனாலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்பி விசுவாசிக்கின்ற பொழுது ஆவியானவர் உங்களையும் என்னையும் அற்புதமாய் நடத்துவார். இயேசு கிறிஸ்து தாமே அவர்களோடு கூட நடந்து போனாராம். அந்த அக்கினி ஜுவாலை அவர்களை பற்றவில்லை என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலும் நீங்கள் கடந்து போகிற இந்த பாதையில உங்களை சாத்தான் அழிக்க வேண்டும் என்று பல முயற்சிகள் எடுத்து வந்தாலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, கலங்காதே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், என்னுடையவள் என்று கர்த்தர் சொல்கிறார். இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் கடைசி பரியந்தமும் முடிவு பரியந்தமும் அவர் நம்மோடு கூட இருக்கின்ற தேவனாக இருக்கின்றார். நம்பி விசுவாசிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜாவே. தண்ணீர்களை கடக்கின்ற போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கின்ற போதும், அக்கினி ஜுவாலையிலே நடக்கின்ற போதும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அற்புதமாய் பாதுகாத்து வருவதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.